புதுச்சேரியில் 2 சக்கர வாகனங்கள் வாடகைக்கு விடும் நிறுவனங்களை தடை செய்ய வலியுறுத்தியும் ஆட்டோக்களுக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 40 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சட்டமன்றம் நோக்கி பேரணி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக செல்கின்றனர். இது தொடர்பாக நம்முடைய புதுச்சேரி செய்தியாளர் விவேக் விஜயிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விவேக், தற்போது இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த பேரணியில என்னென்ன மாதிரியான முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன? அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அனிதா. அதாவது புதுச்சேரியில் இன்று 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தமாக அவங்க 5 அம்ச கோரிக்கைகளை அவங்க வலியுறுத்தி வைத்துள்ளனர். ஏனென்றால் இருசக்கர வாகனங்கள் இங்கே வந்து வாடகைக்கு, அதாவது பைக்குகள் இதில் போன்ற வாடகைக்கு விடக்கூடாது. மேலும் குறைந்தபட்ச கட்டணமாக அரசு நிர்ணயித்துள்ள 25 ரூபாயை 40 ரூபாயாக உயர்த்த வேண்டும். மேலும் GPRS அந்த இதை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆட்டோ தொழிலாளர்கள் புதுச்சேரியில் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் நடைபெற்று வருகின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு ஊர்வலமாக வந்து தங்கள் பேரணி நடத்தி வருகின்றனர். பேரணி அதாவது AFT மில் கிரவுண்டில் இருந்து தொடங்கி சட்டமன்றம் நோக்கி தற்போது பேரணி நடைபெற்று வருகின்றது. அதற்கு சட்டமன்றத்தை அவர்கள் எட்டிய பிறகு அதன் பின்பு முதல்வரை சந்தித்து அவர்கள் மனு கொடுக்க உள்ளனர். இது குறித்து நம்மிடையே பேச AITUC மாநில பொதுச் செயலாளர் திரு சேது செல்வம் அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இந்த போராட்டம் குறித்து கேட்போம். ஐயா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? இன்றைய தினம் 5 அம்ச கோரிக்கை வைத்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மாபெரும் பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த 5 அம்ச கோரிக்கை என்பது ஆட்டோவுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 40, அதனை தொடர்ந்து கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் வழங்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கென தனியாக நல வாரியம், அதே போல இலவச மீட்டர், அதே போல இன்றைய தினம் தீபாவளிக்கு வழங்கக்கூடிய இலவசத்தை 5000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என 5 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு 4000 தொழிலாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணி இறுதியாக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம். இப்போ நேற்று வந்து முதல்வரோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்க. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு வரீங்க. முதல்வரோட நேற்று பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரி கோரிக்கை நீங்க முன் வச்சீங்க? நேற்று அனைத்து சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது முதலமைச்சரோடு நடத்தப்பட்டது. முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அழைத்து பேசுவதாக உறுதியளித்திருக்கிறார். இதன் பிறகு இந்த ஊர்வலத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேச இருக்கிறோம். அதாவது தற்போது அவர்கள் நேற்று உடன்பாடு பேச்சுவார்த்தை இது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று அவர்கள் திட்டமிட்டபடி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதுக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில், அதாவது இந்த ஆட்டோ சங்க தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. அவர்கள் நேரத்தை இந்த போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என்று தெரிவித்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் இருக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு 4000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணி ஈடுபட்டுள்ள வனிதா. Thank you.